நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா.
மனதார நன்றி சொல்லுவேன். எந்த மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் நீர் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் நீர் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. Thank you. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. உள்ள முடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ள முடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளங்கபடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளங்கபடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றோ அடைந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ அடைந்ததையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன்.
அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா செய்து கொண்டிருக்கிறார். அப்பா என்னை முழுவதும் அதனால்தான் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா ஆரம்பிச்சிருக்கு. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உகந்தவர்களால் அவருக்கு முன்பாக உத்தமமா நடக்கிறாய். ஆபிரகாம் சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமமாய் நடந்து கொண்ட ஆண்டவருக்கு முன்பாக அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புறார். எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கணும், எனக்கு முன்னாடி இருக்கணும். எப்படி இருக்கணும்? எனக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு தரிசனமாக நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து எனக்கு முன்பாக ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் ஆகாசம், என்னை காண்கிறவர் அவரு. அவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் சொல்ற என்னை காண்கிறவர் அவர். என்ன சொல்றாரு? நான் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நீ நடக்கணும். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், நான் உன்னை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு நடையும் எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சில சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. காரணம் ஏன் அதை சொல்றாரு? 16ஆம் அதிகாரத்துல ஒரு தவறு ஆபிரகாம் செய்யறான். என்ன செய்யறான்? ஆகாரை தேவன் விரும்பாத காரியம் அதை செஞ்சுட்டான். சாராலும் ஆபிரகாம் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. பாண்டவர் சொல்றாரு, அது என்னுடைய சித்தத்துல, என்னுடைய பிளான்ல இல்ல. ஆனால் இப்போ நீ மறுபடியும் என்ன பண்ற? நீ இருள இருக்கிற, உன்னை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டேன். என்ன பண்ணு? நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். ஏன் சொல்லுவார்? நான் உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன். யார் வழியா? ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி. ஆபிரகாமே, உன்னோட பண்ண நானு, நீ உன் சந்ததியோட உடன்படிக்கை பண்ண போகிற. நீ எதிர்பார்க்கிற இஸ்மவேலோட அல்ல, ஈசாக்கோட. உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து, ஈசாக்குனா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பினஸ். அந்த சந்தோஷத்தை கொடுத்து, அந்த சந்தோஷத்தோட நான் உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். அதுக்கு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக. It's not about you, Abraham. It's about your future.
மை விஷன், உன்னுடைய எதிர்காலம், என்னுடைய தரிசனம். அதான் உன்னுடையதில் ஆபிரகாமே, அது உன்னுடைய பிளான் கிடையாது, என்னுடைய பிளான், என்னுடைய தரிசனம், என்னுடைய தரிசனம், என்னுடைய தரிசனம். ஏன் அதை நிறைவேற்றுறனா? இன்னும் 1000 வருஷங்களுக்கு, சந்ததிகளுக்கு உன் பேரை சொல்ல போறாங்க. அதான் நம்ம பார்த்து ஆபிரகாமின் சந்ததியே ஆண்டவர் கலாத்தியர் 3:21 சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சு சொல்லுதா, தேவன் பேச பேச ஆபிரகாம் சாஷ்டாங்கமா ஆண்டவருடைய சம்மதம் அர்ப்பணிச்சான். தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தான். கடந்த காலம் தப்பு நடந்துருச்சு ஆண்டவரே, நான் சரி பண்ணிக்கிறேன். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஈசாக்கு உருவாது சாராவுடைய கர்ப்பத்தில். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருக்கும் போது, சாராவுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கும் போது தேவன் சொல்லிட்டாரே, சொன்னதை அவர் செய்வார். அவன் நம்புனான். சொன்னதை செய்கிறது. ஒன்றும் இல்லாத போது ஒரு ஜீவனை உருவாக்கி தேவ தரிசனம், தேவனுடைய சித்தம். சாராளுடைய கருவுல ஒரு குழந்தை வர ஆரம்பிச்சு. 90 வயசு சாராது. ஆபிரகாமுக்கு 100 வயசு. முடியாத காலத்துல ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய எதிர்காலத்தை நிறைவேற்றி. அவர் ஆபிரகாமை பார்த்ததை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை பார்த்தார். தன் வார்த்தையாகிய இயேசுவை பார்த்தார். இங்கேதான் இந்த வழியா தானே வரணும். சந்ததிகள் வழியாய் வருகிறது ஏதோ கிடையாது. இயேசு வெளிப்படும். ஆண்டவர் 100% கொஞ்சம் கூட என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, சித்தம், சித்தம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி, ஆத்மா, சரீரம் ஏதோ என்கிட்ட அர்ப்பணித்தேனையா. என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேனையா. ஓ இயேசு, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேனையா. சங்கீதம் 91 சங்கீதம் நல்லா எல்லாருக்கும் தெரியும். இந்த சங்கீதம் 91 நம்ம மனப்பாடம் பண்ணி இருக்கோம். பயம் வரும்போது இந்த சங்கீதத்தை சொல்லுவோம். நிறைய ஆழமான காரியங்கள் அதுல இருக்குது. நமக்கு எது லாபமா இருக்குது அது பாருங்க. ஆனா கர்த்தருக்கு என்னன்னா, அவருக்கு லாபமா எது இருக்குது அதான் பார்ப்பார். அவருக்கு லாபமா இருக்கிறது நமக்கு லாபம்.
அவருக்கு பிரயோஜனமா இருக்கிறது நமக்கு பிரயோஜனம். அதான் கர்த்தர் பார்ப்பாரு. இந்த 14ஆம் வசனத்துக்குள்ள வரும்போது அது வரைக்கும் சங்கீதக்காரனுடைய தேவன் இப்படிப்பட்டவர், தேவன் இப்படிப்பட்டவர், தேவன் இப்படிப்பட்டவர் சொல்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனத்துல தேவன் சங்கீதக்காரனோட பேச ஆரம்பிச்சு தன்னுடைய மனசுல இருக்கிறத அவர் சொல்றாரு, தன்னுடைய இருதயத்துல இருக்கிறத சொல்றாரு. 1 13ஆம் வசனம் வரைக்கும் மனுஷன் தேவனை பார்த்து சொன்னார். தேவன் கூட இருக்கிறதுனால, தேவனை நான் இப்படி நினைக்கிறதுனால, தேவன் என் அடைக்கலமா, என் கோட்டை, என் தேவனா, என் நம்பிக்கையா இருக்கிறதுனால தேவன் எனக்கு இதெல்லாம் செய்யறாரு. சொல்லுவோம், நான் தேவன் கூட இருக்கிறதுனா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் மது சர்ப்பத்தையும் எதிர்த்து இதெல்லாம் சொல்றாரு. இந்த 14ஆம் வசனத்துல வரும்போது டோன் மாறுதல், ஆண்டவருடைய ஒரு பார்வை அங்க மாறுது. அவர் என்ன சொல்றாரு, இப்ப இண்டிவிஜுவலா சொல்றாரு, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறது, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் என்ன பண்ண போறேன், அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் விடுவிக்கிறது நம்ம செபிக்கிறதுனால இல்ல. அவன் நினைக்கிறோம் நான் நிறைய ஜெபம், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என்னால வாஞ்சையா இருக்கு, என் மேல வாஞ்சையா இருக்கு, ஆத்துமா தவனமா இருக்கு, இந்த ஆத்துமா தேவன் மேல வாஞ்சையா இருக்கு. சொல்ல அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடி. அப்ப ஆண்டவர் பேரை சொல்லல, அவன் யாரோ ஒருத்தர் ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கும்போது, அந்த வாஞ்ச வரும்போது அது ஷோ காட்டுற வாஞ்ச கிடையாது, அது உள்ளத்துக்குள்ள இருதயத்தின் ஆழத்துல ஒரு மெல்லிய சத்தம், உள்ள இருதயத்துல ஒரு சின்ன ஆசை, ஒரு மூளையில ஒரு சத்தம், தனிமையில ஒருத்தரும் பார்க்காத போது என்ன ஜெபம் பண்ண தெரியாது, ஆனா இயேசுவே, என்ன நடக்கும்னு தெரியாது இயேசுவே, குழம்பன நிலையில இருக்கும் போது இயேசு, கலங்கின நேரத்துல இயேசுவே, சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல உள்ளம் சொல்லும் இயேசுவே, புத்தி சொல்லும் வேற ஒண்ணு, பிரெயின் சொல்லும் இன்னொன்னு, ஆனா உள்ள வேற ஒண்ணு சொல்லும், மனசு வேற ஒண்ணு சொல்லும். மனசு என்ன சொல்லும், என்ன பண்ணணும் இயேசுவே, ஜீசஸ். அந்த நேரத்துல கூட அநேக நேரத்துல தேவன் ஒண்ணு சொல்வார், நாம ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிற, அவன் என்கிட்ட வாஞ்சியா இருக்கு, அவன் செய்யறது அவனுக்கே விருப்பம் கிடையாது, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறான், அவனை நான் என்ன பண்ண போறேன், அவனை நான் விடுது. ஆண்டவர் சொல்ற உரிமையோட நான் அமேசிங்கா இருக்கும் அந்த வார்த்தை, நான் அவனை விடுவிப்பேன், நானே வருவேன், என் தூதனை அனுப்ப மாட்டேன், நான் வந்து அவனை விடுவிப்பேன். ஏன்னா அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால, என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறான், இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் அதர்ஸ். அவன் என்கிட்ட வாஞ்ச, அவன் இருதயம் என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறது, அவன் வாய் பேசலனால அவன் இருதயம் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறது, அவன் இருதயம் என்னோட சம்பாஷித்து கொண்டே இருக்கிறது. அந்த வாஞ்சை பார்த்து ஆண்டவர் சொல்லு,
நான் அவனை விடுவிப்பேன். அதோட நிக்கிறது ஆண்டவர் அடுத்து சொல்லுவான், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. என் நாமத்தை அவனுக்கு தெரியும். அந்த நாமம் என்ன? இயேசு. இயேசு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தது. அந்த நாமம் எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமம். ஹல்லேலூயா. மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேற நாமம் இல்லை. அந்த நாமம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. ஹல்லேலூயா. நீங்கள வாசி சொல்ல, சத்ருவே நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாம, நான் இருள இருக்கிறேன்னு சந்தோஷப்படாது, நான் தனியா இருக்கிறேன்னு சந்தோஷப்படாது. ஆமா, நீ எனக்கு தீமை செஞ்ச நினைச்ச, உண்மைதான். தீமைக்குள்ளதான் கடந்து போய் கொண்டேன். அக்கினியும் நெருப்புலதான் நான் கடந்து போய் கொண்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் மேல உதிப்பாரு. எப்படி உதிப்பாரு? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா அவன் என்ன பண்ணுவேன்? உயர்ந்த அடைக்கலத்துக்கு எங்க கொண்டு போவேன்? உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம். உலகம் சொல்லுது, வேதம் சொல்லுது, கழுகு தன் கூண்ட கட்ட போது ஏதோ ஒரு மரத்துல இல்ல, அது உச்சிக்கு போகுமா. எங்க உச்சி இருக்கிறது அந்த இடத்துக்கு தான் போய் கூண்டு கட்டும். குஞ்சுகளை பொறிக்கும் போது எங்கேயோ இல்ல, மாலையின் உச்சிக்கு போகும். அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த இடத்துல கொண்டு போய் கூடு கட்டி தன் குஞ்ச முட்டையிட்டு குஞ்ச பொறிக்கும். ஆண்டவர் சொல்லணும், உயர்ந்த அடைக்கலம். இந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பான். அங்க யாரும் கிடையாது. நானும் நீ. நான் வச்சு உன்னை அழகு பார்த்து, நான் ஏன் அந்த உயர்ந்த இடத்துல வச்சு உன்னை கனப்படுத்துவேன். சீனாய் மலையில உச்சிக்கு போறான் மோசஸ். அங்க தேவனும் மோசே மாத்திரம். மோச என்ன பேசினா, தேவன் என்ன பேசினா ஒருத்தருக்கு தெரியாது. கீழே வந்த பிற்பாடுதான் தெரியும். வா, நான் கொண்டு போறேன். மோசே கொண்டு மேல வா, மோசேஸ் மேல வா. அவன் மேல போறான். அந்த குறிப்பிட்ட இடம் வந்த மாத்திரம் திடீர்னு ஒரு மேகம் வந்து மூடும். ஒருத்தருக்கு தெரியாது, ஒருத்தரும் பார்க்க முடியாது. மோசே எங்க இருக்கிறான்னு தெரியாது. மேகம் மூடிருச்சு. 40 நாள் மேகம் மூடி இருந்துச்சு. அந்த மலைய புகை காடா இருந்தது, நெருப்பு தழலா இருந்தது. அந்த நடுவுல மோசஸ். ஆண்டவர் சொல்றார், உயர்ந்த அடைக்கலம். அங்க நீயும் நானும் மாத்திரம் தான். வேற காரியத்துக்கு இடம் இல்லை, வேறொருவருக்கு இடம் இல்லை. ஆரோனும் வரக்கூடாது, மிரியாமும் வரக்கூடாது, உறவுகள் ஒருத்தரும் வரக்கூடாது. நீ மாத்திரம் மோசஸ். 12 கோத்திரத்துல ஒருத்தர் வரக்கூடாது. நீ மாத்திரம் மோசஸ். உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் வாஞ்சிக்கும். அது நடக்கும். எப்படி நடக்கும் தெரியாது. ஆண்டவர் அதான் சொல்றாரு அடுத்த வசனத்துல, அவன் என்னை நோக்கி, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை, அவனை யார் வாஞ்சியா இருக்கிறான் அவனை அடுத்து சொல்லுவார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? ஆன்சர் பண்ணிட்டு நான் இங்க இருக்கிறப்பான்னு சொல்ல, ஆபத்துல நானே கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என்ன பண்ணுவாரு? ஆபத்துங்கிறது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், அது எல்லாமே ஆபத்து தான்.
ஆனா அதை காட்டில ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. என்ன தெரியுமா? சத்துரு ஆத்துமாவை கொள்ளை அடித்து கொண்டு போகும். சத்துரு உன்னுடைய குடும்பத்தை அழிக்கணும். சத்துருக்கு என்ன ஆசை? உன் வாழ்க்கை சீரழிக்கணும். நீ நிம்மதியா இருக்க கூடாது, சமாதானத்தோட இருக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையில என்னை தவிர வேற யாரும் கிடையாது. நீ அந்த நேரத்துல என்ன கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? ஐம் வாட்சிங், ஐம் வெயிட்டிங். நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்துல நானே உன் கூட இருப்பேன். யோசிச்சு பாருங்க. நானே வருவேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் நான் பண்ணுவேன். இங்க நான் அவனுக்கு மருத்துவரை கொடுப்பேன். நான் கூட இருப்பேன். நான் தப்பு வைப்பேன். நான் கனப்படுத்துவேன். தேவன் என்ன சொல்றாரு? யாரையும் பங்கு போட்டுக்க விரும்பலாண்டு. அதுதான் எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லாம் தேவன் தான். செத்து போன உன் சரீரத்தை உயிர்ப்பித்த தேவன், செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பித்த தேவன். நான் மாத்திரம் தான் செய்யும். என் மகிமை ஒருத்தருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். I will never give my glory to anyone. சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாரு, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும். ஏன் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவ? சந்ததியை பார்க்கணும். சந்ததியை பார்க்கணும். சந்ததியை பார்க்கணும். ஆபிரகாம் பார்த்தானா? நினைச்சு ஆயிடுச்சு, வயசாயிருச்சு. 170 வயசு வரைக்கும். ஈசாக்கு பாக்குற வயசாயிருச்சு, கண்ணு தெரியல. சொல்றான், சந்ததி அங்க இருக்கு, போ யாக்கோபே போ. உன் சந்ததி வழியாதான். தாவீதுக்கு சொல்ல, தாவீதே நீ எனக்கு ஆலயம் கட்ட வேணாம், உன் சந்ததியை கொண்டு சாலோமோனை கொண்டு எனக்கு ஆலயத்தை நான் கட்டிக்க முடியும். Not with you. ஆபிரகாம் பார்த்தது ஒரு ஈசாக்கு. ஈசாக்கு பார்த்தது 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோபு. யாக்கோபு பார்த்தது 12 கோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன். யாக்கோபுடைய சந்ததி போனது 70 பேர் எகிப்துக்கு. வெளியே வந்தது 6 lakhs. 6 லட்சம் புருஷர்கள். அவங்க மனைவி பிள்ளைங்க 20 லட்சத்துக்கு மேல. ஆபிரகாம் மோசேகிட்ட சொல்வாரு, இவங்க போக மாட்டாங்க, இவங்க சந்ததி கானானுக்குள்ள போவாங்க. இவங்க சந்ததி கானானுக்குள்ள போவாங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கை கிடையாது, திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஏன்? நீ கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருக்கும் போதுதான். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்ப. நான் செய்வேன். என்னை கூப்பிடும் போது நான் பதில் கொடுப்பேன். நான் கூட இருப்பேன். நான் தப்பு வைப்பேன்.
நான் கனத்தை பண்ணுவேன். அதோட நிக்கல. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பி. When I show who I am. Thank you, Lord. தான் விரும்புறேன் கர்த்தர். ஆனா எனக்கு தெரியாது ஏன் இந்த வார்த்தை நான் பேசுனேன். I don't know. But it has more in-depth meaning. Thank you, Lord. இந்த வார்த்தைகளோடு நாம் அவருடைய கரத்துல வந்து